Hi friends, welcome to video 12 of our Lean for All playlist. இந்த வீடியோவில் நம்ம இந்த VSM வரைகிறதுக்கு ஆரம்பிக்க போகிறோம். ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தடாக உங்களுக்கு VSM எப்படி வரைகிறதுன்னு சொல்லி தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன, கரண்ட் ஸ்டேட் VSM மேப் இல்லையா? கரண்ட் ஸ்டேட் வேல்யூ ஸ்ட்ரீம் மேப் தான் பார்த்துட்டு இருப்போம். இந்த வேல்யூ ஸ்ட்ரீம் மேப்பிங்கை நீங்கள் ஒரு A3 ஷீட் பேப்பரில் இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஷீட்டுடைய டாப் ரைட் சைடில் இருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். சரிங்களா? ரைட் சைடில் டாப் ரைட் சைடில் என்ன இருக்குது, கஸ்டமர்ஸ் ரிக்குவயர்மெண்ட்டு, அதுலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது கஸ்டமர் ரிக்குவயர்மெண்ட்டு. சரிங்களா? ஸோ கஸ்டமர் ரிக்குவயர்மெண்ட்டு, கஸ்டமருங்கிறது நம்ம ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி படம் போட்டுக்கலாம். இந்த டிராயிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபேக்ட்ரி இந்த ஃபேக்ட்ரி சிம்பிள் போட்டிருக்கோம். XYZ கம்பெனி, உங்களோட கஸ்டமர் யார் அப்படின்னு போடுங்க. அவங்க எவ்வளோ கேட்குறாங்க, டேட்டா பாக்ஸ் கீழே அந்த பாக்ஸ் நம்ம போட்டுட்டு எத்தனை நம்பர் பெர் மந்த்துக்கு எவ்வளவு, ரைட்? இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி 18,400 பெர் மந்த் கேட்குறாங்க. 12,000 லெஃப்ட் ஹேண்ட் சைட் பீஸு, 6,400 ரைட் ஹேண்ட் சைட் பீஸ் கேட்குறாங்க. ஒரு ட்ரேல 20 பீஸ் வச்சு கொடுக்குறோன்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இதுதான் ஃபேக்ட்ரி, அதாவது உங்களோட கஸ்டமர், அவங்களுடைய டேட்டா பாக்ஸ். உங்கள் கம்பெனிக்கு உங்கள் கஸ்டமர் ஒரு ABC கம்பெனின்னு ஒன்று இருக்கலாம். அவங்க டெய்லி எனக்கு 500 நம்பர்ஸ், இல்லை டெய்லி 1000 நம்பர்ஸ், இல்லைனா வீக்லி 20,000 நம்பர்ஸ், ஏதோ ஒன்று உங்களோட ரிக்குவயர்மெண்ட் எவ்வளவோ அதை அந்த இடத்துல டேட்டா பாக்ஸில் எழுதிடுங்க. ஸோ இந்த பேப்பரில் டாப் ரைட் சைடில் உங்களுடைய கஸ்டமர் டேட்டா வரும். சரிங்களா? ஸோ இது கஸ்டமர் சைடு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய இன்டர்னல் ப்ராசஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஒரு ப்ராசஸுக்கும் ஒரு பாக்ஸ். சரிங்களா? அந்த ப்ராசஸ் பாக்ஸில் அதோட டைட்டில் போடுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா அசம்பிளி நம்பர் 1 அப்படின்னு போட்டுருக்காது, அதாவது ஃபர்ஸ்ட் அசம்பிளி. மேபி இதுக்கப்புறம் அசம்பிளி 2 இருந்தால் அசம்பிளி 2 போடுங்க. உங்களோட ப்ராசஸை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஒரு பாக்ஸஸ் போட்டுட்டு அது உள்ளுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு நோட் பண்ணிருக்கோம் பாருங்க. ஆப்ரேட்டர் சிம்பிள் போட்டு 1ன்னு போட்டுருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த அசம்பிளியே ஒரு ஆள் பண்ணுறாருன்னு அர்த்தம். அதுக்கு கீழே அந்த பாக்ஸுக்கு கீழே அந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டியோடைய டேட்டா பாக்ஸ், சைக்கிள் டைம் என்ன, சேஞ்ச் ஓவர் டைம் என்ன, அப் டைம் என்ன, 2 ஷிஃப்டா, எத்தனை செகண்ட் அவைலபிலிட்டி, ரிஜெக்ஷன் ரேட்டு, ரீவொர்க் ரேட், நீங்கள் என்னென்ன டேட்டாலாம் நீங்கள் எடுக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் அங்கே போடலாம். சரிங்களா? ஸோ இது ஒரு ப்ராசஸுக்கு நம்ம 2 பாக்ஸாக போடுறோம். மேலே அந்த ப்ராசஸோட நேமு, அதோட பாக்ஸு, கீழே டேட்டா பாக்ஸ். சரிங்களா? ஸோ இது மாதிரி உங்களுக்கு 5 ப்ராசஸ் இருக்குன்னா 5 பாக்ஸ் வரிசையாக வரும். அது எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். ஸோ இதுதான் இனிஷியல் ஸ்டேஜ். ஸோ இந்த சைடில் உங்களுக்கு டாப் ரைட் சைடில் உங்களுக்கு கஸ்டமருடைய ரிக்குவயர்மெண்ட் கிடைக்குது. ஸ்ட்ரீட் அசம்பிளி எத்தனை பீசஸ் கேட்குறாங்க, ட்ரேல 20 பீஸ், 2 ஷிஃப்ட்டு, 18,400 பீஸ் கேட்குறாங்க ஒரு மாதத்துக்கு, 12,000 லெஃப்ட்டு, 6,400 ரைட்டு. ஸோ இது ரைட் சைடில் உங்களுக்கு A3 ஷீட்டில் ரைட் சைடில் டாப்பில் உங்களுக்கு கஸ்டமர் டேட்டா. கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 6 ஸ்டேஜ் இருக்குது, 6 ஆப்ரேஷன் இருக்குது. ஸ்டாம்பிங் ஆப்ரேஷன், ஸ்பாட் வெல்டிங் 1, ஸ்பாட் வெல்டிங் 2, அசம்பிளி 1, அசம்பிளி 2, அப்புறம் ஃபைனலாக ஷிப்பிங் ஸ்டேஜிங் செக்ஷன். ஸோ ஒரு ஆக்டிவிட்டிலையும் ஸ்டாம்பிங் பார்த்தீங்கன்னா 210 ப்ரெஸ், ஒரு ஆள் இருக்காரு. சைக்கிள் டைம், சேஞ்ச் ஓவர் டைம், அப் டைம் எல்லாமே இருக்குது. இத்தனை செகண்ட் அவைலபிள், எவ்ரி பார்ட் எவ்ரி 2 வீக்ஸ், அப்புறம் 2 வார பார்ட்டை மொத்தமாக அடிச்சு வைக்கிறேன்னு. அப்புறம் ஸ்பாட் வெல்டிங் 2, ஒரு ஆக்டிவிட்டிக்கும் அதோட ப்ராசஸ் பாக்ஸு, கீழே டேட்டா பாக்ஸ் ரெண்டுமே போட்டிருக்காங்க. அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் போட்டு இன்வென்ட்ரி, அதை பற்றி நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இந்த 2 ஆக்டிவிட்டிக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்ரையாங்கிள் வித் ஐ போட்டிங்கன்னா இன்வென்ட்ரின்னு அர்த்தம். அதை நீங்கள் 2 விதமாக டினோட் பண்ணலாம். ஒன்று 2 ஆக்டிவிட்டிக்கு நடுவில் எத்தனை பீஸ் இருக்குது அப்படின்றத பீஸாக போடலாம். இல்லைன்னா நம்பர் ஆஃப் டேஸ், 2 நாள் ஸ்டாக்கு, 3 நாள் ஸ்டாக்கு, 5 நாள் ஸ்டாக்குன்னு கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ இது இன்வென்ட்ரி. இது அகைன் நம்ம அந்த டிராயிங்கில் பார்ப்போம். ஸ்டாம்பிங்க்கும் ஸ்பாட் வெல்டிங்க்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி 4,600 லெஃப்ட்டு, 2,400 ரைட்டு அப்படின்னு இருக்குது. அதுமாதிரி ஸ்பாட் வெல்டிங் 1க்கும் ஸ்பாட் வெல்டிங் 2க்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா 1,100 லெஃப்ட்டு, 600 ரைட்டு. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்லையுமே இன்வென்ட்ரி இருக்குது. ஸ்டாம்பிங்க்கு முன்னாடி காயில் ஸ்டேஜாக 5 நாள் இருக்குது. அது ரா மெட்டீரியல் ஸ்டாக்கு 5 நாள் ஸ்டாக் வச்சுருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் ஒரு இனிஷியல் டிராயிங். இதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மெட்டீரியல் ஃப்ளோவை ட்ரா பண்ணியிருக்கோம், கஸ்டமர் டேட்டாவை வரைஞ்சிருக்கோம். சரிங்களா? இதுதான் ஓரளவுக்கு ஒரு ஷேப்புக்கு வருது பாருங்க. ஒரு VSM உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த எல்லா இன்ஃபர்மேஷன் உள்ள இருக்கிற மாதிரி மெட்டீரியல் ஃப்ளோ ரிலேட்டடான விஷயங்கள் உள்ள வந்துருச்சுப்போம். இதுக்கப்புறம் நம்ம இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ போகணும். சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ எப்படி வரையுதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ஃப்ளோவும் வரைஞ்சிட்டோம்னா VSM கம்ப்ளீட் ஆகிடும். சரிங்களா? ஸோ இதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். பாய்.